தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சு ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் நடமாட்டம் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகம் தலைகுனிந்து கிடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை இதுவரைக்கும் எங்கேயும் நம்ம பார்த்ததில்லை. தமிழ்நாட்டு வரலாற்றிலே பார்த்ததில்லை, கேட்டதில்லை, படித்ததில்லை. தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சு, எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும். எடப்பாடியார் தான் ஒரு எளிமையான முதலமைச்சராக, ஒரு இனிமையான முதலமைச்சராக, ஒரு வலிமையான முதலமைச்சராக தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை, அது காவேரி பிரச்சனை என்றாலும் சரி, முல்லை பெரியாறு என்றாலும் சரி, கச்சத்தீவு என்றாலும் சரி, வலிமையோடு வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய முதலமைச்சராக